Hi friends, welcome back to Lucid Nanba. நான் ஹேமந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் NTPC எக்ஸாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம். ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டில் இருக்கிற ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்குது, சேலரி பே ஸ்கேல், அப்புறம் இந்த ஜாபோட ட்ரைனிங் எப்படி இருக்குது, இந்த ஜாபில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Subscribe now and press the bell icon. Never miss an update. Bro, welcome back. நம்ம மருதுபாண்டியன் ப்ரோ வந்திருக்காரு. ஏற்கனவே நம்ம சேனலுக்கு 2 வீடியோ கண்டென்ட் கொடுத்துருக்காரு. NTPC ஜாப்ல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ், டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ், NTPC ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி, இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் பற்றி எல்லாம் 2 கண்டென்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இவர் ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நிலைய கண்காணிப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஜாப் எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் இவரோட ட்ரைனிங் எப்படி இருக்கும், ட்ரைனிங் முடிச்சுட்டு எப்படி ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி இருக்கும், இவரோட ப்ரமோஷன்ஸ், பே ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவோட டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நீங்கள் RRB NTPC பாஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. NTPC பாஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங், அந்த மெடிக்கல் எக்ஸாம் முடிச்சாச்சு, டாக்குமெண்ட் முடிச்சாச்சு, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுலேருந்து அடுத்த ஸ்டெப் வந்தது எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் அந்த டிவிஷன் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்? இப்போ NTPC எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க வந்து ட்ரைனிங் வந்து 4 மாதம் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் 4 மாதம் ட்ரைனிங். ஓகே, உங்களுக்கு எப்போ ட்ரைனிங் இருக்குது? சில பேருக்கு உடனே இருக்கும், சில பேருக்கு இன்னும் ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு வீட்டில் லெட்டர் வருதா? லெட்டரில் ரிசீவ் பண்ணி எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அவங்க இத்தனை நாட்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ரிஜிட் கிடையாது, அது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம். ஒரே தேர்வு எழுதுறவங்க வந்து முதல்ல வரலாம், இல்லை பின்னாடி வரலாம். இதெல்லாம் வந்து சற்று மாறுபாடு இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பல சான்றிதழ் எடுத்து வரணும். உதாரணமாக வந்து ஒரு சான்றிதழ் வந்து ஆடியோட்ட வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ட்ரைனிங் போகணும். ட்ரைனிங் வந்து 4 மாதம் இருக்கும். எப்படி சிக்னல் ஒர்க் பண்ணுறது, அவங்க டிக்கெட் கொடுக்குறது, அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம், எல்லாமே தேவையான எல்லா ட்ரைனிங்கும் 4 மாதத்தில் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம திருச்சிராப்பள்ளியில் வந்து ஜோனல் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு. எல்லாருக்குமே நம்ம சதன் ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஜோனல் ட்ரைனிங் ஸ்கூல் திருச்சிராப்பள்ளி தான். அங்கே தான் ட்ரைனிங் எடுக்கும் 4 மாதம். ட்ரைனிங் முடிஞ்சு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் போடுவாங்க. ப்ரோ SM சொல்லுவாங்க, ப்ரொபஷனரி ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஷன் போவாங்க. ஸ்டேஷனில் ஒரு 20 நாள் ட்ரைனிங் எடுப்பாங்க. 20 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டியூட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணி செய்யணுமோ அவங்க செய்ய வேண்டியதான். இந்த 4 மாசம் தான் ட்ரைனிங். 4 மாசம் தான் ட்ரைனிங். 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க ஆபீசர் ஆயிடுவீங்களா? 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகே, இப்போ ஒரு 10 அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரா இல்ல என்னது? இல்ல, அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. இப்போ டைரக்டா ஸ்டேஷன் மாஸ்டர் தான். ஓகே, ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகே, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டரா உங்க டென்யூர் எவ்வளவு வருஷம் ஆகும்? இப்போ எல்லாமே ரயில்வேல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குது. ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி ரயில்வேல வந்து இந்த மாதிரி போஸ்ட் இப்படி இருக்கணும், இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக இருக்குது. ரயில்வேல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரியில் 40% வந்து ஸ்டேஷன் சூப்பரண்ட் சொல்லுவாங்க, சூப்பரிண்டென்டென்ட். 60% ஸ்டேஷன் மாஸ்டர். இதான் வந்து அளவுகோல். 2 கேட்டகரி தான் இருக்குது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டரில் 60% இருக்கும், 40% வந்து ஸ்டேஷன் சூப்பரண்ட் சொல்லுவாங்க, நிலை கண்காணிப்பு. அவர் தான் ஸ்டேஷன் இன்சார்ஜ். ஒரு ஸ்டேஷன்ல 4 ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும். அவங்களுக்கு தலைமையார் இருப்பாருன்னா ஸ்டேஷன் சூப்பரண்ட் ஒருத்தர் தான் இருப்பாரு. ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டென்ட் கீழே 4 ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. இந்த பக்கமும் சேர்த்தா. ஆமா, அவங்க சூப்பர்வைசர் பார்ப்பாங்க. பிளஸ் அந்த ஸ்டேஷன்ல அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க. அப்ப ரொட்டேஷனலா இருப்பாங்க. ஆமா, இந்த 40%ல வந்து யாராவது ரிட்டையர் ஆவாங்க. ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட் ரிட்டையர் ஆனா உடனே ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்காங்க, அடுத்த ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டா ப்ரமோஷன் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் தான். 60-40 தான். 40ல எப்பப்பெல்லாம் குறையுது ரிட்டையர் ஆகி போறாங்களோ அப்ப 60ல இருந்து எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட், ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாமும் எழுதலை. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்டேஷன் மாஸ்டராக ஜாயின் பண்ணிட்டு ரிட்டையர் 58 வயசா 60 வயசா? அப்போ 60 வயசு. இப்போ ரிட்டையர் ஆகும்போது என்ன போஸ்ட்ல இருப்பீங்க? ஸ்டேஷன் சூப்பரிண்டா இருப்பேன். நான் தேர்வு எழுதலைன்னா ஒரு எப்படியும் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆன ஒரு 2-3 வருடங்கள்ல, இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருடங்கள் ஆகும். இப்போ முன்னாடி தான் ASM PSM 2 வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் சூப்பரிண்ட் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷங்கள் ஆகுது, 6 வருடங்கள் ஆகுது. இதெல்லாம் ஃபிக்ஸட் கிடையாது. ரிட்டையர் ஆகிறவங்களை பொறுத்து தான் வந்து அடுத்த ப்ரொமோஷன். இது வந்து உறுதியா சொல்ல முடியாது. நம்ம எந்த தேர்வு எழுதலாம் ஸ்டேஷன் சூப்பரிண்டாவே இருந்து ஸ்டேஷன் சூப்பரிண்டாவே ரிட்டையர் ஆயிடலாம்.
இப்போ இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் ஆக முடியாதா? இல்லை, அது எல்லாமே தான் விருப்பத்தின் பேரில் போகிறது தான். விருப்பத்தின் பேரில் போடுறது. ஆமாம், அது வந்து ஒரு இந்த பதவியிலே இருந்துட்டு அவங்க விருப்பத்தின் பேரில் போகிறது. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க எங்கள் உயர் அதிகாரிகள். எங்களுக்குள்ள உயர் அதிகாரி பார்த்தா சூப்பர்வைசர், இமிடியேட் சூப்பர்வைசர் வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான். ஓகே. அவர் வந்து விருப்பத்தின் பேரில் போகிறது தான். அது வந்து தனி பதவி ப்ரமோஷன் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது. அது தனி பதவியும் ப்ரமோஷனும் கிடையாது. விருப்பத்தின் பேரில் இங்கே இருக்கிற ஸ்டேஷன் சூப்பரண்ட்லேயே ஒருத்தவங்க போடுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இதோட பே ஸ்கேல் இப்போ நார்மலாக இப்போ இந்த ஆர்ஆர்பியில் இந்த ஆர்ஆர்பியில் என்டிபிசி பாஸ் பண்ணி ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக ஜாயின் பண்ணுறாருன்னா அது அவருக்கு 40 நாள் ட்ரைனிங் சொன்னீங்கல்ல, 4 மாதம் ட்ரைனிங் சொன்னீங்கல்ல, அந்த ட்ரைனிங் பீரியடில் அவரோட சேலரி எவ்வளோ இருக்கும்? ட்ரைனிங் பீரியடில் சேலரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 45,000 கிடைக்கலாம். 45,000 ப்ளஸ் பேசிக்ஸ். இப்போ நம்ம 4,200 சொல்லுவாங்க. லெவல் 5 இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னா ஃபர்ஸ்ட் லெவல் 5 35,400 அந்த பேசிக் லெவல் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. ப்ளஸ் டிஏ 50%. அப்புறம் ஹச்ஆர்ஏ இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து 55,000க்கு வரும் முதல் கட்ட அந்த சேலரியே. அடுத்த லெவலில் 4600 லெவல் 7 சொல்லுவாங்க. சாரி, லெவல் 6ல ஆரம்பிக்கும். லெவல் 5ல லெவல் 6ல ஆரம்பிக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர்னா. அடுத்த லெவல் 7 ப்ரமோஷன் லெவல் 8 போவாங்க. அடுத்து 5,400 லெவல் 9ல வந்து 5,400 சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரைனிங்ல இருக்கும்போதேவா? இல்ல, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்ட. அடுத்த இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்னா எவ்வளோ வாங்குவார் சேலரி? 55,000 வாங்குவாங்க. 55,000 வாங்குவோம். இப்போ அடுத்தது சூப்பரிண்டென்ட்னா அதுக்கு அடுத்து தாண்டி போகும். ஒரு 70,000 கிடைக்கும். 70,000 கிடைக்கும். எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும்ல? எவ்ரி இயர் 3% இன்க்ரிமெண்ட் உண்டு. 3% இன்க்ரிமெண்ட். ஓகே. அப்போ ஒரு 60 வயசுல ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட் சர்வீஸ் ஒரு 1 லேக் தாண்டிடுவாரா? கண்டிப்பா. இப்போ ரிட்டையர் ஆகிறவங்க 1 லேக் தாண்டி தான் ரிட்டையர் ஆகிறாங்க. 1 லேக் தாண்டிடுறாங்க. 1 லேக் வாங்கிடுறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர். கண்டிப்பா ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட்னா இப்போ 1 லேக் தாண்டி தான் ரிட்டையர் ஆவாங்க. இப்போ இருக்கிறதுல இப்போ ரிட்டையர் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி 1 லேக் தாண்டி தான் இருக்கும். 1 லேக் தாண்டி தான் இருக்கும். இந்த ஜாப் வந்து எப்படி 9 to 5 ஜாபா? இல்லை, இது வந்து ரயில்வே பொறுத்த வரைக்குமே ஓப்பன் லைன் ஹெட் குவார்டர்னு சொல்லுவாங்க. அலுவலகமாக இருக்கும். ஓகே. அந்த டிவிஷனல் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9 to 6 இருக்கும். 9:15 to 5:45 சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓப்பன் லைன்னா இப்போ நம்ம ரயில்லாம் வந்து 24 மணி பயணிக்கிறோம். பெரும்பாலும் நம்ம இரவுல தான் பயணிக்கிறோம். அதனால இது எல்லாமே ஓப்பன் லைன்ல இரவு பணி உண்டு. சில பேருக்கு வந்து காலையில 6 மணிக்கு வந்து 10 மணியோட போயிடுவாங்க. சில பேர் 10 மணிக்கு வந்து இரவு 8 மணிக்கு போவாங்க. இரவு 8 மணிக்கு வர்றவங்க அடுத்த நாள் காலை 6 மணி வேலை பார்ப்பாங்க. ஆனா நம்ம அட்டென்ஷன் ரொம்ப கவனமா இருக்கணும். இரவு பணி ஓப்பன் லைன்ல ரயில்வே லைஃப் லைன் சும்மா இல்ல. the train ஓகே in which they are going around 2,000 people. அதனால வந்து இத பொதுவாகவே ரயில்வேல பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெயினை வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கேட் கீப்பர் இருந்தாருன்னா அவர் வந்து ட்ரெயினை வாட்ச் பண்ணுவார். இதில் ஏதாவது ஃபயர் இருக்கா, ட்ரெயினில் ஃபயர் இருக்கா, ஏதாவது பார்ட்ஸ் தொங்குதா, இல்லை ஏதாவது டோர் திறந்துருக்கா, குட்ஸ் போனா, வீல்லாம் சரியாக சுற்றுதா, ஒவ்வொரு கேட் கீப்பரும் ஒவ்வொரு கிலோமீட்டரில் உள்ளவரும் பார்ப்பாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் எங்களுக்கும் அதான் வேலை. அந்த மாதிரி ஏதாவது அப்நார்மல் பட்டால் உடனே ட்ரெயின் நிறுத்திடுவோம். எங்களோட ட்ரைனிங்கே அதுதான். மக்கள் ஒரு அவங்களோட பாதுகாப்பு தான். அந்த அதை தான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். ட்ரெயின் இயக்கிறது எல்லாமே வந்து ட்ரெயின் அப்சர்விங் தான் எங்களுக்கு. ஒவ்வொரு ரயில்வே எம்ப்ளாயுமே 24 மணி நேரம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட முதல் பணியை வந்து அந்த ட்ரெயின் சேஃபாக போதா அதுதான் எங்களுக்கு முதல் பணியே. இப்போ நீங்க உங்க சர்வீஸ்ல ஏதாவது சேலஞ்சிங் இது ஏதாவது சொல்ற பப்ளிக்ல, ஏன்னா சேம்ல ஃபீல்ட்ல தான் நானும் இருக்கேன். எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ பப்ளிக்ல சொல்ற அளவுக்கு இப்போ எப்படின்னு எதுக்கு நான் கேட்குறேன்னா, இப்போ இவங்களெல்லாம் பண்ணுற சர்வீஸ் வந்து இவங்க பண்ணுற ஒரு சேலஞ்சிங் இன்சிடெண்ட் ஒரு நிறையா விஷயத்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் நிறையா விஷயத்த வெளியவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்சங் ஹீரோஸ் அதை வெளியில் சொல்லாமல் சேவ் பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு அப்ரிசியேஷன் எங்கேயுமே கிடைக்காது. 1000 பேரை காப்பாற்றியாச்சு, ஏன்னா இது அவங்களோட டியூட்டி. ஆனால் எங்கேயுமே அப்ரிசியேஷன் கிடைக்காது. ஒரு சில இடத்துல கிடைக்கும், அது கிடைக்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். இப்போது இங்கே இந்த நம்ம சேனலில் சொல்கிற அளவுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அப்படி எதுவும் நம்ம கடந்து வந்தோம்னு தெரியல. இந்த பதவியே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது மீட்டிங்காக இருக்கும். ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும்னா எங்கள்கிட்ட தான் அனுமதி கேட்டுப்போம். அப்போ அந்த அனுமதியை வந்து நான் கொடுக்க முடியாது. நான் வந்து மேலேருந்து டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்கணும். அப்போ அவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும், மெயினாக சூப்பர்வைசிங் பண்ணணும் ஸ்டேஷனில்.
அதுதான் வந்து மெயினான ஜாப். ஓகே பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றது நான் உதவி புரியணும். ஓகே அந்த மாதிரி ஒரு வேலை. இன்னொன்று வந்து சாதாரண பணினா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பெரிய சேலஞ்சா இருக்காது. ஒரு புயல் வெள்ளம் ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ல வந்து சரியா வேலை பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து மின்சாரம் இருக்காது, வேற எந்த தொழில்நுட்பங்களும் இருக்காது. அப்ப நம்ம தான் வந்து சரியா பண்ணணும். நான் வந்து கிள்ளையில டியூட்டி பார்க்கக்குள்ள புயல், அப்போ வந்து கரண்ட்லாம் எதுவுமே இல்லை. போயிட்டு நாங்களே கையால அந்த பாயிண்ட்லாம் நானே கையால மேக் பண்ணி ஓகே அந்த நேரத்தில் எப்பயும் கிராசிங் வைக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ட்ரெயின்லாம் வந்து லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஸ்டேஷனில் கிராசிங் வைக்க சொல்லி ஒரு ட்ரெயின் போனோட இமீடியட்டா அடுத்தது போய் அந்த கிராக்லாம் செட் பண்ணி அடுத்த ட்ரெயின் வந்து டிடென்ஷன் இல்லாமல் வந்தது. ஓகே அந்த மாதிரி பணிகள். அப்புறம் நிறைய பேர் வந்து புத்தகங்களை ட்ரெயினில் விட்டது, இல்லாத ஒரு தொழில்நுட்ப ஒரு ரன்னிங் மாணவர் வந்து ஒரு தொழில்நுட்ப ஒரு கருவி விட்டாரு, இந்த மாதிரி மிஸ் பண்ணதை சொல்லுவாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர் எங்கே ட்ரெயின் போதோ அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு அங்கே ஒரு உதவியாளர் இருப்பார், அவர் போய் அவங்க சரியாக சொன்னாங்கன்னா உடனே போய் அந்த பொருள் எடுத்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருவாரு. முடிஞ்சா நாங்கள் அந்த அடுத்த ட்ரெயினில் பொருளை கொடுத்தோம்னா உடனே நாங்கள் வர வச்சு அவங்கள்ட்ட உரியவர்கள்ட்ட கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய பணிகள்லாம் பண்ணியிருக்கோம். அந்த பேக்ல எது வேணாலும் இருக்கலாம்ல. ஆமா, நிறைய மெடிசின்ஸ் இருக்கலாம், நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் நாங்கள் வந்து இமிடியேட்டாக பண்ணுவோம். இந்த காவல்துறை பண்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டேஷன் அந்த ஸ்டாஃப் போய் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டா இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ் யாரு? எங்களுக்கு இது ஐஆர்டிஎஸ் சொல்லுவாங்க. ஐஆர்டிஎஸ் இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் வாங்குனவங்க. ஆமா, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க்ல ஒரு 200-300 ரேங்க்ல இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா போயிடுவாங்க. ஒரு 600-650 ரேங்க் எடுக்கிறவங்க ஐஆர்டிஎஸ் நியமிக்கப்படுவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து சீனியர் டிவிஷனல் ஆப்ரேட்டிங் மேனேஜர். ஓகே, சீனியர் டிவிஷன் ஆப்ரேட்டிங் மேனேஜர் வருவாங்க. ஈக்குவல் டு கலெக்டர் தான் அவங்க. கலெக்டர் ரேங்க் தான். ஆமா, அவங்க தான் எங்களுக்கு பாஸ். அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட நிர்வகிக்கிறது, ஒரு ட்ரெயினை வந்து இயக்குறது. ட்ரெயின் அது வந்து இயக்கவியல் மேலாளர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எந்த ட்ரெயின்ல எங்க விடணும், அந்த இயக்கங்களை கட்டுப்படுத்துறது அவர் தான் முதன்மையா அவர் தான் பண்ணுவாரு. ஓகே, இந்த கண்ட்ரோலர் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அவங்கலாம் யாரு? அவங்க உங்களுக்கு பாஸா? இல்ல, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு போடுறவங்க அவங்க. அதாவது வந்து எங்க பாஸ் சொல்றது அவங்க கண்ட்ரோலர் மூலமா தான் எங்க வழியா தான் உங்களுக்கு வரும். ஆமா, கண்ட்ரோலர் வந்து மேற்பார்வையாளர் மாதிரி அவர் தான் வந்து அந்த நிர்வகிச்சிட்டு இருப்பாரு. நிறைய ட்ரெயின் போவோம், எங்க வந்து கிராஸ் பண்ணணும், எங்க கிராசிங் வைக்கணும், பணிகளை வந்து எப்போ வந்து தொடங்கணும், அந்த பணிகளை உத்தரவு வழங்குறது இல்ல அவர் தான் அனுமதி எங்களுக்கு கொடுப்பாரு. அவர்கிட்ட அனுமதி கிட்ட தான் நாங்கள் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியே நாங்கள் வந்து ஃபீல்டில் பண்ணணும். ஓகே, அந்த அனுமதிக்கிறது அவர் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி, டெலிஃபோனா இல்லை வேற எப்படி? அதுக்கு தனியான கருவிகள், செப்பரேட் சேனல் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு அதுக்கான வாக்கி டாக்கி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அது எல்லாமே உண்டு. ஓகே, அதில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் அதில் பேசுறது அந்த கரெக்டான ஆள் தான் பேசுறாராங்கிறது எப்படி தெரியும்? இல்லை, அதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்குலாம் வந்து கோட் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த கோட் வேர்ட் அப்போ அவருக்கும் தெரியும்ல, இது கரெக்டான பர்சன் தான் பேசுறாங்கிறது அவரும் செக் பண்ணிட்டு தானே இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. அதெல்லாம் உறுதி, அதுக்கெல்லாம் வந்து பல உங்களுக்கான சிக்னல் அதை உறுதிப்படுத்துறதுக்கு பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, அன்ஆத்தரைஸ்டு பர்சன் என்ட்ரியும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நிலையத்தில் வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன் நுழையிறது கூட வாய்ப்பு கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ என்னன்னா, நீங்க கொள்ளிடம்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்ணிருக்கேன். நான் கொள்ளிடம்ல விழுப்புரம் டு திருச்சி ஒரு தடவை நான் ஃபுட் பிளேட்டிங் கேப்ல இன்ஜின்ல வரும்போது கொள்ளிடம்ல நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் தான் மருதுபாண்டியன் தெரியாது, நீங்கள் அப்போ நம்ம காண்டாக்ட்லேயே வரல. அப்புறம் ஒரு தடவை உங்களை பற்றி இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நீங்கள் போட்ட போஸ்ட்டு, நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்களாமே, அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுமா, மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுமாங்கிறது சண்டை போடுறதுக்கு பதிலாக எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. நீங்கள் இது போஸ்டிங்க இப்படியே இருந்துடக்கூடாது, ஸ்டேஷன் சூப்பரிண்டென்ட்டாகவே முடிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக இப்போ ஐஆர்டிஎஸ் இல்லை, ஐஆர்எம்எஸ் தான். ஐஆர்எம்எஸ்ஸாக வாங்கிக்கிட்டு வரணும், உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணணும். அதான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐஆர்எம்எஸ்க்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஐஆர்டிஎஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ஐஆர்டிஎஸ், ஐஆர்எஸ்எஸ், ஐஆர்பிஎஸ்ன்னு இருந்தது. இப்போ எல்லா ரயில்வே சர்வீசஸ் வேணும்னா ஒரே இது ஐஆர்எம்எஸ். இப்போ ரயில்வே போலீஸ் மட்டும்தான் அது செப்பரேட்டாக இருக்குது. இப்போ ஐஆர்எம்எஸ்ன்னு இருக்கிறது வந்து இன்னும் ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கல.
இப்போ இந்த லாஸ்ட் 2 வருஷமா பாஸ் பண்ணுறவங்க கூட இதுதான் வேணும்ன்ட்டு வரல, அவங்களுக்கு இது கிடைச்சதால வந்துருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரயில்வே சர்வீசஸ் இதுவும் நல்ல சர்வீசஸ் தான். இங்கே ட்ரைனிங்க்குன்னு வந்துடுறாங்க. ட்ரைனிங்கில் இருக்கும்போது அந்த ட்ரைனிங் அகாடமிலேயே, அந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வதோதரா குஜராத்தில், அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது அந்த ட்ரைனிங் அகாடமி பிரின்சிபலுக்கு நம்ம பாண்ட் எழுதி கொடுக்கணும். நான் ரயில்வே சர்வீசஸ்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவாங்க. நம்மளோட ட்ரைனிங்கான சேலரி ஃபுல்லாக வரும். அப்படி பாண்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு விழுது. அப்படி பாண்டு கொடுக்கலன்னா நம்ம அடுத்த எக்ஸாம் எழுதி திரும்ப ஹையர் ரேங்க்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாதிக்கு பாதி பேர் போயிடுறாங்க. இப்போ 100 பேர் ரயில்வே சர்வீசஸ் வர்றாங்கன்னா அந்த பாண்டு கொடுத்தவங்க ஓகே, பாண்டு இல்லாதவங்க பாதி பேர் அது அப்பயே விட்டுட்டு அந்த போஸ்ட் அந்த வருஷத்துக்கானது வேக்கண்ட் ஆகிடுது. இப்போ அந்த அகாடமி அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் அந்த 2021 2022 பேட்சில் ரயில்வே சர்வீசஸ் வாங்கினவங்க செலக்ட் ஆனவங்க ஒரு அமௌண்ட்டாக இருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில வந்தாங்க பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஆனால் இது தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பேர் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து டேரெக்டாக ஐஆர்டிஎஸ் ஐஆர்ஏஎஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் எல்லாம் வாங்கினவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஹரிகுமார் சார் சொல்லலாம், சேலமில் டிவிஷனல் ஃபினான்ஸ் மேனேஜர் சித்ரா தியாகராஜன் மேம் சொல்லலாம். அந்த மேடம் என்னோட ரோல் மாடல்னு சொல்லுவேன். அந்த மேடமோட டாக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட கரியர் மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்ததுன்னா எனக்கு என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கே, இது நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோமேன்னு பார்த்தா, நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் கடந்து போய் அந்த மேடம் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட என்ட்ரி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது அதையும் சொல்லணுமே, உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த யூத் பேப்பர் ராஜேஷ் என்னை காண்டாக்ட் பண்ணார். நீங்கள் தான் நம்பர் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பர், ஆனால் நான் என்னால் சொல்ல முடியாது. நான் எழுதின எக்ஸாம் இப்போ ரயில்வேல இல்லை, நான் தான் கடைசி பேட்ச். அந்த எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், நான் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் நான் இது கிளியர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு இது பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வேணால் வேறு ஏதோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறேனேன்னு சொல்லி ஒரு 3 பேரை சொன்னேன். நீங்கள் அப்போ அவர் சொன்னார், சித்ரா மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் கூட பார்க்கலாம், நீங்கள் பேசுகிற மாதிரியே தான் அந்த மேடமும் பேசியிருக்காங்க அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் என் கரியர் மேலே நான் என்னோட கரியர் மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மேடம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்காங்க சார். ரொம்ப தமிழ்நாட்டிலேருந்து ரயில்வே சர்வீசஸ்ன்னு வாங்கினவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் நம்மளெல்லாம் பார்த்து இன்னும் அதிகமாக கேண்டிடேட்ஸ் வருவாங்கன்னு நம்புகிறேன். நிறைய இப்போ எனக்கு ஆஃபீஸராக இருந்தவரே மிஸ்டர் பூபதி ராஜான்னு சேலத்தில். ஆமாம், அவர் ரீசெண்டாக ரயில்வே மினிஸ்டர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அது மாதிரி மிஸ்டர் பிரசன்னா ஐஆர்டிஎஸ் மதுரையில் இருக்காங்க. எனக்கு ஆஃபீஸராக இருந்தால் நிறைய தமிழர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறையாவும் இருக்காங்க, இப்போவும் வராங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறையா இருக்காங்க எனக்கு ஆஃபீஸராக இருந்தவங்க. கம்மியாக இருக்காங்க, அது பவர்ஃபுல் போஸ்ட்டில் கம்மியாக இதான் ஒரு சிலர் தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும் ப்ரோ. இது இப்போ ரயில்வே, இப்போ அதான் சொன்னல, ரயில்வேல கண்ணுக்கு தெரிஞ்ச 5 போஸ்ட் இருக்குன்னா தெரியாமல் 50 போஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸாவோ கலெக்டராவோன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு ப்ரொமோஷன்னா இந்த போஸ்ட்டு, இதுக்கு ப்ரொமோஷன்னா இந்த போஸ்ட்டுங்கிறத சொல்லலாம். ரயில்வேல சொல்ல முடியாது. ரயில்வேல ஆமாம், தெரிஞ்சது கொஞ்சம் கம்மி தான், நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவேர்னஸ் தான் சொல்ல முடியும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக டெடிகேட்டிவ் ப்ரிப்பரேஷன் இருந்தால். ஆனால் அந்த டெடிகேட்டிவ் ப்ரிப்பரேஷனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளி போயிடும். நம்ம அதோட ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கு போயிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்தை ரொம்ப ஷார்ட் டைமில் பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கணும், அதுதான் கஷ்டம். அந்த அடி எடுத்து வச்சுட்டா அது ஒரு டிசிப்ளின் ஆகிடும். இந்த ரயில்வே ஜாப்ல டிசிப்ளின் தானே வேணும். தினந்தோறும் நம்ம பழக்க வழக்கங்கள் தான் நம்மளை வெற்றி தர்றது. அதாவது நம்ம வள்ளுவரோட வாக்கு எடுத்துக்கிட்டு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்ற தள்ளினும் இதாங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றதெல்லாம் தள்ளினும் தள்ளாமை. ஆமா, நம்ம இலக்கு எப்பயுமே உயர்வா வச்சுக்கணும். நடக்குதோ நடக்கலே தெரியல. அந்த மாதிரி நம்ம படிக்கும் போதே, படிச்சு முடிச்ச பிறகு நம்ம இருக்கிற பதவிகள், நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் எதை கொடுக்குறோமோ இல்லையோ நியூஸ் பேப்பர் கொடுக்கணும். நம்ம நாளிதழ்கள் தமிழ்ல ஆங்கிலத்தில் ஒன்று, அப்புறம் கணக்கு
நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரிதான், கணக்கு தான் முக்கியம். கணக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே முக்கியம். நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, அதையும் சொல்றேங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. அந்த மாதிரி வந்து எதை கொடுக்குறோமோ இல்லையோ பிள்ளைகளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஒன்று, ரெண்டாவது வந்து கணக்கு வந்து நல்லா டேபிள், அடிப்படையாக டேபிள் தெரிஞ்சா போதும். திடீர்னு நம்ம போகிறோம் ஒரு பொருள் வாங்குறதுனால வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கணக்கு போட தெரியணும். கணக்கு என்பது வந்து வாழ்க்கைக்கே இன்றியமையாது. தமிழ் நல்லா படிக்கணும். திருக்குறள் வந்து ஒரு நூல், அதாவது ஒரு நூல் வாங்கினா அதில் பொருளாதாரம் பற்றி இருக்கும், இல்லை தமிழ் பற்றி இருக்கும், இல்லை கணக்கு பற்றி இருக்கும். எல்லாமே சேர்ந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். 133 அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒரு முத்துக்கள் போல, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்ன்றதுல ஒவ்வொரு அரசியல் பற்றி, ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணுன்றதுலேருந்து ஒரு குடிமகன் எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கைக்கு இன்றியமையாத குணங்கள், குறைவுடைமை, ஒப்புரவறிதல், ஒரு ஈதல், இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான அத்தனை இன்றியமையாத குணங்களும் வந்து திருக்குறள்ல இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் படிக்கிற மூலமா நம்ம வந்து நம்ம எண்ணங்களை வந்து உயர்வா கொண்டு நிச்சயமா வந்து எந்த போட்டி தேர்வு எழுதினாலும் நம்ம வெற்றியடைய முடியும். அதான் ப்ரோ, டெடிகேஷன் வேணும், பர்சிவரன்ஸ். பர்ஃபெக்ஷனை விட பர்சிவரன்ஸ் வேணும். கண்டினியூஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சதோட ஐயோ கஷ்டம்னு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம். இப்போ நான் அப்படியே இருந்தேன்னா நான் இந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்க மாட்டேன். நான் எழுதுனது வித்தியாசமான தேர்வு, நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு வேறு ரூபத்தில் கிடச்சிருக்கு. அது ஓகே, அது ஓகே. ஆனால் இப்போ இருக்கிறது எனக்கு பத்தலை, இன்னமும் வேணும். இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, உங்கள் இந்த நேஷனல் ரயில்வே அகாடமியில் நீங்களும் நானும் ஒரு பேட்சில் சேரணும் தான் ஆசை. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அவேர்னஸ் கொடுத்த மூலமா பெரும்பான்மை மக்கள் சென்றடைஞ்சு நிறைய பேர் போட்டித் தேர்வு வரணும். நீங்களும் வந்து ஒரு மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த குஜராத் அந்த அகாடமியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். Subscribe now and press the bell icon. Never miss an update.